தம்பி சீனிவாசனை போன்ற ஒரு புரட்சியாளனை பார்க்குற வாய்ப்பு மிகவும் பெருமைக்குரியதாக நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி படங்களை நாம் ஒரு படமாக பார்க்க முடியாது. இது புரட்சிக்கான ஒரு விதையாகத்தான் நாம் பார்க்கணும். ஏன்னா புரட்சி என்ற உடனே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது. அது வரலாற்றின் பக்கங்களை நிறைத்திருக்கக்கூடிய வார்த்தை அல்ல. ஒவ்வொரு மனிதனும் அன்றாடம் நிகழ்த்தக்கூடிய நிஜம் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். சுத்தமாக அழுக்காக கிடக்கிற ஒரு தெருவை கூட்டுகிற செயல் புரட்சி. அந்த செயலை செய்கிறவன் புரட்சியாளன். தாடி முடியோடு இருக்கிற நம்மளை அதை வெட்டி செதுக்கி அழகுபடுத்துகிற செயல் புரட்சி. அதை செய்கிறவன் புரட்சியாளன். அழுக்கா இருக்கிற நம்ம துணியை வெளுத்து வெள்ளையாக்கி கொடுக்கிறவன், அந்த செயல் புரட்சி செய்கிறவன் புரட்சியாளன். அப்போ நாள்தோறும் நாம் எத்தனை புரட்சியாளர்களை சந்திக்கிறோம் என்பதை நாம் எண்ணி பார்க்கணும். அப்படி நம்மோடவே இருக்கிற ஒரு புரட்சியாளன் தான் தம்பி சீனிவாசன். இங்கே புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம். இப்போ ஆம் ஆத்மி கட்சியினுடைய தோழர்கள் கூட இங்கே பேசினாங்க. ஒரு பெரிய மாற்றத்திற்கு நாம் தயாராக வேண்டியிருக்கிறது. புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனின் காலடிக்கு கீழே காய்ந்த சருகுகளாக காத்து கிடக்கிறது ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக என்று, அப்படி அந்த பொருத்தி போட்ட ஒரு தீக்குச்சியாகத்தான் தம்பி சீனிவாசனையும் இந்த படத்தையும் நாம் பார்க்கணும். ஏன்னா ஒரு லாரி ஒரு பெரிய ஒரு வண்டி குப்பையை கொளுத்துவதற்கு நாம் ஒரு வண்டி நிறைய நெருப்பு எடுத்துக்கிட்டு எந்த முட்டாலும் போகிறதில்லை. ஒரு தீக்குச்சியும் தீப்பெட்டி தான் எடுத்துகிட்டு போகிறான். அப்போ ஒரு வண்டி குப்பையை ஒரு தீக்குச்சியால் கொளுத்திட முடியும்னா மொத்த சமூக அழுக்கையும் 10 தீக்குச்சிகள் சீனிவாசனை போல கிளம்பினால் ஒரு நாளில் என்ன, ஒரு நொடியில் கொளுத்தான். தம்பி திரவியத்தினுடைய பாடல் வரிகளைப் போல ஒரு நூற்றாண்டானாலும் ஒரு நொடியில் தான் தொடக்கம். அதை நாம் கவனத்தில் கொள்ளணும். அப்படிப்பட்ட ஒரு புரட்சிக்கான விதையாகத்தான் நான் இந்த படத்தை பார்க்குறேன். இது ஒரு முயற்சி என்பது கூட ஒரு விதைதான். முளைத்தால் மரம், இல்லையேல் உரம். அந்த மாதிரி ஒரு படைப்பாக இதை பார்க்குறேன். வழக்கமான ஒரு திரைப்படமாக இதை நம்ம கருத முடியாது. இந்த ஒரு அரிய முயற்சியை செய்த என் அன்பிற்கினிய இயக்குனர் மனுக்கண்ணன் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுகள். ஏன்னா ஒரு ஒரு கதைக்கான கருவை ஒரு தாளில் செய்தித்தாளில் அது ஒரு நாளேட்டில் படிச்சுட்டா அதை தானே சிந்தித்தது போல படத்தை எடுத்துக்கொண்டு கதை, திரைக்கதை, வசனம் என்று அவர்கள் எழுத்து, இயக்கம் என்றெல்லாம் பேரை போட்டுக்கொள்கிற காலத்தில் அந்த உண்மையான நிஜநாயகனை தேடி பிடித்து அவனை ஒரு மாபெரும் அரங்கில் அவனை அறிமுகம் செய்து அவனை பெருமைப்படுத்துவது என்பது பெரிய விஷயம். அதை செய்த கண்ணன் அவர்களுக்கு, தயாரிப்பாளருக்கு, படக்குழுவினருக்கு எனது பாராட்டுக்கள். தம்பி சீனிவாசனை பற்றி என்னுடைய அண்ணன் செல்வமணி அவர்கள் சொன்னபோது, பொண்ணு கொடுக்கல, அந்த பொண்ணு பயந்துக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு. மண்ணுக்காக போராடுகிறவனுக்கு பொண்ணு எப்போதுமே பிரச்சனை தான். அது ஒன்றும் புதுசு இல்லை, எங்கள் அண்ணனுக்கு தெரியுது, அதை கைதட்டுறாங்க. இது எது ஒன்றையும் இழக்க தயாராக முடியாதவன் தலைவனாக முடியாது. அதனால் இது ஒரு பெரிய இது இல்லை, நீ கவலைப்படாத. உலகத்தில் நான் படித்த ஒன்று, உலகத்தில் யாருமே இல்லை என்று நீ கவலைப்படாத, நாளை யாரோ ஒருவருக்கு நீயே உலகமாக தெரிவாய் என்று. அது மாதிரி நம் எல்லோருடைய மதிப்பிற்குரிய வீரத்துறவி விவேகானந்தர் சொல்கிறாரு, நீ பாரத்தை பார்த்து, சுமைகளை பார்த்து, வேதனையை பார்த்து நீ பயந்துடக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தையே சுமக்கிற பூமியே உன் காலடிக்கு கீழே தான் இருக்குது, அதை நினச்சி பார்த்துக்கன்ட்டு. இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். போர்க்களத்தில், போராட்ட களத்தில் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் நீ ஒவ்வொரு நாளும் உறங்கும் போது நிம்மதியாக உறங்குவ. ஏன்னா நீ எந்த நொடி மரணித்தாலும் போராளி மகிழ்ச்சியோடு சாவான். ஏனென்றால் நான் என் மனசாட்சி உறுத்தாது என் மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையாக இருந்தேன், போராடினேன் என்ற நிம்மதிதான் ஒவ்வொரு மனிதனுக்குமான அவசியம். அது இல்லைன்னா முடியாது. எப்படிப்பட்ட சூழலில் நாமும் நமது நாடும் நின்று கொண்டு இருக்கிறோம் என்றால், என் அன்பு உறவுகள், பெருமதிப்பிற்குரிய பத்திரிகை தோழர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இன்னும் 10 ஆண்டுகளில் குடிக்க தண்ணி இல்லாமல் ஒருவருக்கு ஒருவர் கொலை செய்து ரத்தம் குடிக்கிற சூழல் உருவாக போகிறது. நான் சொல்கிறேன், எழுதி வைங்க, நடக்குதா இல்லையான்னு பாருங்கள்.
தண்ணீர் விற்பனைக்கு வந்துட்டது. மிகச்சிறந்த வர்த்தக பொருளாக கருத வேண்டும் என்று ஐநா ஒரு தீர்மானம் போடுது. அதை எல்லா நாடுகளும் செயல்படுத்தி வருது, என் நாடு உட்பட. நான் பரம்பரையா எனது சொந்த நிலம், எனது பாட்டன் முப்பாட்டன் காலத்திலிருந்து எனக்கான சொந்த நிலத்தில் நான் கிணறு வெட்டி தண்ணி எடுக்க முடியாது. அதற்கு பணம் அந்நிய முதலாளிகளத்தில் கட்டணும். ஏன்னா ஒப்பந்தம் அப்படி. தண்ணீர் விற்பனைக்கு வந்துருச்சு. தீராத தண்ணீர் பிரச்சனை, மினரல் வாட்டருடன் சூடான விவாதம் என்று ஒரு கவிதை படிச்சேன்னா. தண்ணீர் போத்தல் அடைச்சி விற்பனை வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல காற்று வரப்போகுது. எப்படி நீங்க 50 கிலோமீட்டர் சாலையை கடக்கிறதுக்கு ஒரு இடத்துல கப்பம் கட்டுறீங்களோ, அது மாதிரி நீங்க மதுரைக்குள்ள நுழையிறீங்களா, சென்னைக்குள்ள நுழையிறீங்களா, எத்தனை நாள் இருப்பீங்க? 10 நாள். 10 நாள் நீங்க சுவாசிக்கிற காத்துக்கு 1500 கட்டுங்க. நான் இந்த காற்றை சுத்தப்படுத்தி விட்டுருக்கிறேன் என்று தனி முதலாளிகள் ஒப்பந்தம் செய்து கொண்டு காசு பறிக்கிற காலம் வரும்போது இந்த மண்ணில் மாபெரும் புரட்சி வெடிக்கும். ஏன்னா தண்ணி இல்லதுக்கு காரணம் என்ன? இங்கே சொன்னாங்க அந்த கிணற காணம்ங்கிறது ஒரு நகைச்சுவையாக நடந்தது. உண்மையிலே எங்கள் ஊரில் நடந்தது. அந்த காட்சியை என் திரைப்படத்தில் வைக்கிறதுக்கு முதலாக விவாதித்தது நாங்கள் தான். அதை என்னுடைய சகோதரன் மாரிமுத்து தனது படத்தில் வைத்தார். வடிவேல் அவர்கள் போய் இங்கே கிணறு இருந்தது காணா என்று கேட்கிற போல, அதுபோல ஆற காணா. அதை கேட்டு தான் என்னுடைய தம்பி சீனிவாசன் போடுறாரு. ஆறு எப்படி போகுது? இங்கே சோறை திங்கலாம், அயோக்கிய பயிலுக நம்ம ஆறையெல்லாம் தின்னுட்டானுங்க. தண்ணி இல்லைன்னா எப்படி தண்ணி வரும்? மதுரையில் இருக்கிற உயர் நீதிமன்றம் ஏரிக்குள்ளே கட்டப்பட்டிருக்குது. அரசினுடைய பல்வேறு அடுக்க குடியிருப்புகள் குளங்களிலும் ஏரிகளிலும் தூத்து கட்டப்பட்டிருக்குது. யார் போய் கேட்கறது? நீர் ஓடி வர எல்லா வழித்தடங்களும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குது. சிறுக சிறுக நீர்த்தடங்களை எல்லாம் மறைத்து வீடுகளையும் கட்டடங்களையும் வளர்த்து கட்டி மூடியாச்சு. அப்புறம் தண்ணி எப்படி கிடைக்கும்? குடிக்க தண்ணி எப்படி கிடைக்கும்? தண்ணீர் தனியார் முதலாளிகளுக்கு விற்பனைக்கு போய்விட்டது. அரசு தரமான தண்ணீரை சுத்திகரித்து கொடுத்தால் தனியார் முதலாளிகள் நட்டப்படுவார்கள், லாபம் சம்பாதிக்க முடியாது. அதனால தனி முதலாளிகள் சம்பாதிப்பதற்கு அவர்களிடத்திலே ஒப்பந்தத்தை போட்டு கொடுத்து விட்டாச்சு. பல லட்சக்கணக்கான லிட்டர்கள் தண்ணீரை உறிஞ்சி குடித்து கொண்டிருக்கிறார்கள் பெரும் முதலாளிகள். என் அன்பு உறவுகளே, இன்னும் சில காலங்களுக்குள் குடிக்க தண்ணீர் இல்லாது தவிக்கிற காலம் விரைவில் வந்து கொண்டிருக்கிறது. குளிக்காமல் ஒரு மனிதன் ஒரு வாரம் இருக்க முடியும், குடிக்காமல் ஒரு நாள் இருக்க முடியுமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். அவ்வளவு பெரிய பேரவலத்திற்கு வருவதற்கு முன்பு நாம் விழித்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த விழிப்புணர்வை ஊட்டுகிற படமாகத்தான் இந்த அங்குசம் படத்தை நாம் பார்க்கணும். ரெண்டாவது, அதில் அங்குசம் என்று வைத்து ஒரு யானையை முன் போட்டு அங்குசத்தை பின்னாடி போட்டிருக்கிறது காரணம், இது ஒரு ஆளால செய்ய முடியுமா? நம்மால முடியுமா? இது இவ்வளவு பெரிய பிரச்சனை, இதை நம்மால செஞ்சிட முடியுமா என்று கருத வேண்டியது இல்லை. அவ்வளவு பெரிய யானையை ஒரு சின்ன அங்குசம் அடக்குவது போல நம்மாலும் இதை சாதிக்க முடியும் என்று உணர்த்துவதற்காகத்தான் அதை குறியீடாக வைத்திருக்கிறார்கள். என் சகோதரர் அஜித் அவர்கள் நடித்த ஒரு திரைப்படம் அத்திப்பட்டி என்ற ஊரை காணாம் என்று வந்தது. இந்த படத்தில் ஆரை காணாம் என்று வருகிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இன்னும் 10 ஆண்டுகளில் என் நாட்டை காணாம் என்று கேட்கிற காலம் விரைவில் வரும். ஏனால் இந்தியா விற்பனைக்கு வந்து விட்டது. தனியார் மையம், தாராள மையம், ஓடியா அன்னைக்கு இங்கிலாந்துக்கு மட்டும் அடிமையாக இருந்த நாடு எல்லாருக்கும் அடிமையாகுது. ஓடியானது அந்த சின்ன சின்னதாக ஒரு வயலை வாங்கி இடத்த வாங்கி இது இங்கே ஆறு, இங்கே ஏரி வருது, இங்கே குளம் வருது, திரையரங்கு வருது, உங்கள் மனைக்கு முந்துங்கள் என்று விற்று கொண்டிருக்கிறது போல நமது நாட்டை விற்பனைக்கு தயார்படுத்தி வைத்திருக்கிறார்கள். விரைந்து விற்றுவிட்டு கல்லா கட்டி கொண்டு எல்லோரும் போய்விடுவார்கள். இந்த சூழலில் இருந்து இந்த தேசம் விழித்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் ஒவ்வொருவரும் சீனிவாசனாக மாற வேண்டும். கலைஞர்களுக்கு பொறுப்பும் கடமை உணர்வும் இருக்கிறது. அப்படி பொறுப்பும் கடமை உணர்வும் கொண்ட ஒரு கலைஞனாக, ஒரு படைப்பாளியாக நான் சகோதரர் மனுக்கண்ணன் அவர்களை பார்க்கிறேன். துபாயிலிருந்து இப்படி ஒரு படத்தை எடுத்திருக்கிறேன் என்றாரு. ஒரு தடவை இங்கே இருக்கிற ஆளுகளையும் நம்ம துபாய்க்கு அனுப்பி ஒரு தடவை தூப்பி கூட்டிகிட்டு வந்தால் சிறந்த படங்கள் இது போல் வர வாய்ப்பு இருக்கிறது. இசையமைப்பாளராக இருக்கிற எனது தம்பி ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள், நான் அவரோடு பணியாற்றியிருக்கிறேன். அவரோடு இசையமைத்துள்ள அவருடைய அப்பாவோட இசையில் அவர் என்னுடைய குடும்பத்து பிள்ளை. நாங்கள் அப்படி உறவுகளோடு பழகியவர். அவர் மிகச்சிறந்த கலைஞன். அவங்க அப்பா இடத்திலே அவர் உதவி இசையமைப்பாளராக இருக்கிற போதே அவர் மிகச்சிறந்த இசையமைப்பாளராக வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதை நிரூபித்து கொண்டிருக்கிறார். இங்கே மதிப்புமிக்க கலைஞர்களெல்லாம் இந்த படத்தை வெற்றியடைய வாழ்த்தியிருக்கிறார்கள். ஊடக பெருமக்கள், துரும்பை இரும்பாக்கி காட்டுகிற வல்லமை பெற்ற பெருமக்கள் நீங்கள் இருக்கிறீர்கள்.
இந்த படத்தை போன்ற படங்களை கொண்டு போய் மக்களிடத்திலே சேருங்கள். அது வரலாற்று பெரும்பணியாக அமையும். இந்த படத்தின் வெற்றிக்காக உழைத்திருக்கிற ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞருக்கும், இந்த படத்தை துணிந்து தயாரித்த தயாரிப்பாளருக்கும், நடித்த நடிகர் நடிகைகளுக்கும், ஒளிப்பதிவாளருக்கும், பாடலாசிரியர்களுக்கும், நடன கலைஞர்களுக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். நன்றி.